Hello friends, welcome to Jora's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்ணிலா அண்ட் சாக்லேட் பட்டர்க்ரீம். பட்டர்க்ரீம் நம்ம பண்ணும்போது பட்டர் வந்து அன்சால்ட் பட்டராக இருக்கணும். ரெண்டாவது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் பட்டர் வந்து நல்லா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக எடுத்து பட்டரை உருக்காமல் நீங்கள் பண்ணிங்கன்னா பட்டர்க்ரீம் நல்லா வராது. பட்டர் வந்து அதோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ரொம்ப உருகி நெய் மாதிரியும் இருக்கக்கூடாது. அப்போ தான் கேக்கு மேலே நம்ம வந்து பட்டர்க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அதில் 1/2 கப் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டரு. இது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நான் நல்லா இதை பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வயர் விஸ்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் பீட் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இது கூட நான் அதே அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட்டர் ஆன் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பட்டரோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு லைட் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. அதே கப்பால் ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறேன். அரை கப் பட்டருக்கு 2 இல்லைனாக்கா 3 பங்கு சுகர் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வரும் பட்டர் க்ரீம். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து 1/2 கப் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. எனக்கு சின்ன பாத்திரம் பத்தலை, அதனால் பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் அடித்ததுக்கப்புறமா கலரே நல்லா மாறி நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பார்த்தீங்களா, கீழே உழவே இல்லை. இப்போ சாக்லேட் பட்டர் க்ரீம்க்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அது கூட சாக்லேட் பேஸ்ட்டு, இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே சாக்லேட் பட்டர் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரீமியாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இது வெனிலா பட்டர் க்ரீம், இது சாக்லேட் பட்டர் க்ரீம். நல்லா சுடுதண்ணி, அதாவது கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பட்டரை உருக்கி நம்மளுக்கு சோப் போட்டு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும், இல்லைன்னா 1 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அதை வந்து எடுத்து வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கேக் மேலே தடவி ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். இந்த பட்டர் க்ரீமோட நீங்கள் எனி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.